வெல்கம் பேக் டு மை சேனல். கடந்த ஒரு 6 மாதம் யூடியூப் சேனலில் எந்த வீடியோ வந்திருக்காது. எஸ், பிகாஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பிளாக் ஷிப்பில் வந்து நமக்கு இன்டர்ன் ஏடியா சான்ஸ் கிடச்சிருக்குன்றது. அது வந்து இப்போ இன்டர்ன்லேருந்து கன்சல்டண்ட்டாக மாறி இருக்குது. ஸோ அதனாலேயே அங்கே இருக்கிற ஷூட்டிங்காக இருக்கட்டும் சரி, ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், இந்த வேலை பார்க்கறதுக்கே நமக்கு கரெக்டாக டைம் இருந்துச்சு. பட் அதை மீறி நமக்கு டைம் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலுமே நமக்கு வீடியோ போடவோ எடுக்கிற நம்ம ஒரு சரௌண்டிங்லேயோ இல்லாதனால நம்ம எடுக்க முடியாமல் போச்சு. ஊருக்கு வரப்போ எடுத்துகிட்டு போகலான்னு தான் யோசிப்பேன். பட் ஏன்னா நமக்கு வரதே ஒரு 2-3 நாள் லீவில் மட்டும்தான் வந்துட்டு போவோம். பட் இந்த வாட்டி உடம்பு இல்லை. ஸோ ஒரு 4 to 5 days லீவில் வந்திருக்கேன். ஸோ இந்த 4 to 5 days நம்ம யூட்டிலைஸ் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணுன்றனால தான் வந்து. பட் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோட லாஸ்ட்டில் நம்மளோட ஷார்ட் ஃபிலிமோட அப்டேட்டும் இருக்குது. அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. அண்டு பேக் டு தி யூடியூப். இப்படி நான் ஒரு வீடியோவில் வருவேன் நான் நினச்சி கூடவே பார்க்கல. ஏன்னா இந்த வருஷத்தோட என்னோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவியாக இருந்தது இந்தியன் 2. அந்த படத்தை பற்றி இப்படி நான் பேசுவேன். உலகநாயகனை பற்றி, உலகநாயகனோட படம், அதை நானே ஏன் இந்த படம் சரியாக இல்லை, ஏன் இந்த படம் இவ்வளோ ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்குன்னு பேச நினச்சி கூட பார்க்கல. ஸோ இந்தியன் 2 பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னா, வேர் இஸ் த ஆண்டகனிஸ்ட் ஒருத்தர் இந்த படத்துலயே இல்லை. எஸ்.ஜே. சூர்யா இந்தியன் 3க்கு தான் ஆண்டகனிஸ்ட். அப்போ இந்தியன் 2ல யாரு வில்லன் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியே நமக்கு இல்லை. எப்போ ஆண்டகனிஸ்ட் ப்ரொட்டகனிஸ்டோட ஸ்ட்ராங்காக இருக்கானோ அப்போதான் எப்படி ப்ரொட்டகனிஸ்ட் அவனை ஜெயிக்கிறான் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கியூரியாசிட்டி மக்களுக்கு இருக்கும். பட் இந்த படத்தில் ஒரு ஆண்டகனிஸ்டே இல்லை, வில்லன் ரோலே இல்லைன்னா மக்களுக்கு என்னதான் இன்ட்ரெஸ்டிங்? இப்போ இவன் யாரை போய் ஜெயிச்சு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்தியனோட மெயின் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்தியன் தாத்தாவோட ஆண்டகனிஸ்ட் அவரோட பையன் சந்துரு, அப்பா பையனுக்குள்ள ஒரு போர் மாதிரி உள்ள ஒரு சண்டை. அது நம்ம கியூரியாசிட்டி இருக்கும். எப்படி இந்தியன் தாத்தா அவர் பையனை நல்ல வழிப்படுத்துறா இல்லை என்ன பண்ணுவாங்க பார்த்தா லாஸ்ட்ல பேங்கரா தன் சொந்த மகனே கொண்டுட்டாரு. அண்ட் செகண்ட், இந்த படத்தில் ஆடாப்பட்டது எனக்கு என்னன்னா கமலோட மேக்கப். பிகாஸ் எனக்கு நான் படத்தில் பார்க்குறப்ப எனக்கு கமல் தான் நடிக்கிறாருன்ற ஒரு டவுட்டே வந்துச்சு. பிகாஸ் அவர் அவ்வளோ ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு அவர் ஃபேஸே மாறிடுச்சு. எனக்கு ஏன்னா இந்தியன் 3 ட்ரெய்லர் போடுறப்ப எங்கர் விஷன் கமல் வர அப்போ தான் எனக்கு ஸ்க்ரீன் நம்ம கமலை பார்க்குறோமோன்னு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேற யாரோ ஒரு ப்ளாஸ்டிக் மேக்கப் போட்டு நடிக்கிறாங்கன்னு இருந்துச்சு. அப்பப்போ ஆக்டிங் பண்ணுறப்ப தான் ஓகே இது கமல் தான் பண்ணுறாருன்றே இருந்துச்சு. தவிர அதை தவிர்த்து ஃபுல்லாக ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு எனக்கு கமல் நடித்த ஒரு ஃபீலே வரல, வேற யாரும் நடித்த ஒரு ஃபீல் வந்துச்சு. இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. பிகாஸ் இந்தியன் 1ல பார்த்துட்டிங்கன்னா கமல் எங்கர் வெர்ஷனாகவும் இருப்பார், தாத்தா கெட்டப்லேயே இருப்பார். தாத்தா கெட்டப் இருக்கிறப்ப கூட கமல் ஃபேஸ் கொஞ்சமாச்சு அங்கே ரிசம்பிளன்ஸ் ஆகும். பட் இந்த படத்தை எங்கேயுமே ஆண்டவரோட ஃபேஸ் அவர் தான் நடிக்கிறாரு அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் எதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லாகவே இல்லை. இது ஒரு கருத்து சொல்கிற ஒரு படம் தான். பட் இந்த படத்தில் கருத்து சொல்லணும்னா அது நமக்கு டைலாக்லாம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தாலும் கருத்து நமக்கு புரியும். இந்தியன் 1ல என்ன கருத்து சொல்ல வந்தாங்களோ அதே கருத்து தான் இந்தியன் 2லையும் சொல்ல வந்திருக்காங்க. பட் இந்தியன் 1ல நமக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. இந்தியன் 2ல ஏன் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தால் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். சுஜாதா அவர் சில வார்த்தைகள், அவர் ஒரு சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எடுத்து அதை ஒரு டேர்ம் பிடிச்சி நமக்கு டைலாக்காக சொன்னது. இந்த படத்தில் அது நமக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. அது சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அவங்க வேற யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. இந்த படத்துலேயே எனக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை, மேஜராக இல்லை. ரகுல் பிரீத் சிங் சித்தார்த்துக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வெளியே சொல்கிறது எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இது இருந்துச்சு. பட் மற்றபடி அவ்வளோ ஒரு படமாக பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே டைலாக்காக ஒரு ஃப்ளோவோ எனக்கு எதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை இந்த படத்தில். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அனிருத். எஸ், எத்தனையோ படத்துக்கு அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால எலிவேஷன் கொடுத்து எத்தனையோ படத்தை காப்பாற்றினவர்னால இந்த படத்தை காப்பாற்றவே முடியல. பிகாஸ் ஏன்னா அவருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடவே ஸ்கோப்பே இல்லை. ஏன்னா ஒரு படத்தில் மெயினாக ஒரு பெரிய ஹீரோஸ் படம்னா இன்ட்ரோ, இன்டர்வல், கிளைமேக்ஸ் இது 3 பேங்கராக இருந்தால் ஆடியன்ஸ் பார்க்குறவனுக்கு ஒரு ஆவரேஜ் படம் கூட படம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் இந்த படத்தில் இது 3மே ரொம்ப அட்டர் ஃப்ளாப். ஏன்னா ஓப்பனிங் என்னடா ஓப்பனிங்ன்ற ஒரு மாதிரி இருந்துச்சு, இன்டர்வல், கிளைமேக்ஸ் இது 3மே ஒரு இம்பேக்டாகவும் இல்லை, ஒரு பேங்கராக இல்லை. அவ்வளோ எந்த கைத்தட்டணும் அப்படின்ற ஒரு இன்னவே இல்லை. விக்ரம்ல என்ன இருந்துச்சோ அது மொத்தமும் இந்த படத்தில் மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் இந்த படத்தோட மெயின் டிராபேக்காக பார்க்குறேன். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 ட்ரெய்லர் போட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அனிருத்துக்கு கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருந்தா அவர் கொஞ்சமாச்சு எலிவேட் பண்ணியிருப்பார் படத்தை. பட் அவங்க கொடுத்த ஸ்கோப் ஃபுல்லாக இந்தியன் 3 ட்ரெய்லரில். எஸ், இந்தியன் 2 படம் ஃபுல்லாக அமைதியாக இருந்த ஆடியன்ஸ் இந்தியன் 3 ட்ரெய்லரில் பாரா சாங் வந்தப்போ கத்த ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் இம்பேக்ட். அதுதான் அந்த விஷுவல் தரதும் அந்த சவுண்டு தரதும் இருக்குது. சரி, இப்போ இந்தியன் 3 ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் தோணுதுன்னா இந்த இந்தியன் 3 ட்ரெய்லர் படம் பார்க்குறதுக்கு இந்தியன் 2 பார்க்கணுமா? இது ஒரு 2 பார்ட்டாக இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்தியன் 2ஆவோ செகண்ட் ஹாஃப் இந்தியன் 3ஆவோ ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அவங்ககிட்ட அந்த ஐடியாவும் இருந்துச்சு. பட் என்னன்னா
நிறையா சீன்ஸ் எடுக்க படம் பெரிய படமாக வந்ததுனால தான் இப்போ நம்ம இந்தியன் 2 பார்க்க வேண்டியது இருக்குது, இந்தியன் 3யும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒய் சங்கர் ஏன் இப்படி பண்ணீங்க? எவ்வளவோ பெரிய நல்ல படம் கொடுத்த நீங்கள் இப்படி இந்தியன் 2 மாதிரி ஒரு படம் கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாஸ்டாலஜிக் மெமரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன், ஜீன்ஸு, முதல்வன், இந்தியன், அந்நியன், எந்திரன் படம்லாம் கொடுத்த நீங்கள் இப்படி உங்கள் இந்தியன் 2ன்ற ஒரு படம் கொடுத்து ட்விட்டரில் ஃபுல் ட்ரோல் மெட்டீரியலாக பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம பிரம்மாண்டமாக பார்த்த ஒரு சங்கர் வந்து இப்போ வந்து இப்படி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் என்ன நினைக்கிறேன்னா இந்தியன் 3 நல்லா இருக்கும். பிகாஸ் ஏன்னா ஆண்டவர் சும்மா சொல்லலை, இந்தியன் 3னால தான் இந்தியன் 2 ஒத்துக்கிட்டேன்னு அப்பயே சுதாரிச்சிருக்கணும். ஓகே இந்தியன் 3 தான் நல்லா இருக்குது, இந்தியன் 2 அவரை பற்றி பேசலாம், அதுதான் பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சிருக்கணும். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்தியன் 3 நல்லா தான் இருக்கணும். அண்டு ட்விட்டரில் பார்க்குறப்ப என்னன்னா கேம் சேஞ்சர் படமும் நல்லா வந்திருக்கு. அது வந்து ஷங்கருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து அவர் மேலே இருக்கிற ட்ரோல்லாம் அது வந்து அது நீக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு படம். அண்ட் ஃபைனலாக கம் டு தி பார்ட் என்னன்னா நம்மளோட ஷார்ட் ஃபில்மோட அப்டேட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் கண்மணியின் காதல் எடுத்து முடிச்சிருப்போம். அது கொடுத்த எனக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ ரெஸ்பான்ஸ் நான் பார்த்தது என் சேனலில் எனக்கு என் ஷார்ட் ஃபிலிமுக்கு அவ்வளோ வியூஸ் வருமானு நினைக்கல. பட் அது கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். அண்டு நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஷூட் முடிஞ்சு இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் எடிட்டிங் போயிட்டுருக்கு. இனிமேல் தான் போய் டப்பிங், SFX, DI இந்த வாட்டி பண்ணுறது ஃபுல்லாக, போன வாட்டி ஃபுல்லாக எல்லாமே நானும் என் இன்னொரு ஃப்ரெண்டு மட்டுமே 2 பேருமே பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்த வாட்டி நாங்கள் ஒரு டீமாக இந்த நம்ம பிளாக் ஷீப் போனதில் நமக்கு ஒரு டீம் கிடச்சிருக்கு. கேமராமேன் ஒரு ஆள், எடிட்டிங் ஒரு ஆள், DI ஒரு ஆள் பண்ணுறாங்க, மியூசிக் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட் டைம் ஷார்ட் ஃபிலிம் மியூசிக் பண்ணுறோம், SFX பண்ணுறோம். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் நமக்கு இப்போ இந்த டீம் இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்குது. ரைட்டிங்காகவும் சரி, மேக்கிங்காகவும் சரி, நம்ம முன்னாடி இதோட பெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். இதுதான் என்னோட பெஸ்ட்டுன்னு கிடையாது, இதுக்கப்புறமும் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம். பட் இது வந்து முன்னாடி இதோட இப்போ கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்குன்ற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருக்குது. அண்டு அதோட டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டக்ஸ். அதுதான் என்னோட நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமோட டைட்டில். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒன்ஸ் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரிலீஸ் டேட் சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுடேஸ். பை.